1 John chapter 3 and verse 8. முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். He that committeth sin is of the devil, for the devil sinneth from the beginning. For this purpose the Son of God was manifested, that he might destroy the works of the devil. That the Lord might speak to us through his word, shall we all praise God. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாக நாம் யாவரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். Stotra, 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 stotra. Even as we speak the word of God this evening, there might be some who have come here for the first time. நாங்கள் இந்த மாலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தானே முதலாக இங்கே வந்திருக்கிறதான புதியவர்கள் இருக்கலாம். Even as we speak the word of God this evening, there might be some who are standing outside and listening. இந்த மாலை வேளையில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தானே சில பேர் வெளியே நின்று கொண்டு இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கலாம். As we speak the word of God this evening, there might be some who are just giving an ear as they pass by. இந்த மாலை வேளையில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும்போது தானே அவர்கள் இந்த இடத்தின் வழியாக கடந்து செல்லும்போது அவர்களுடைய செவிகளில் இந்த வார்த்தைகள் படலாம். The Lord should visit all these people this evening and touch them and save them. Let's praise God. தேவன் இந்த எல்லா ஜனங்களையும் சந்தித்து அவர்களை தொட்டு அவர்களை ரட்சிக்கும்படியாக நாம் யாவரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Today man has become a master of many things. இன்று மனுஷன் अनेक காரியங்களுக்கு எஜமானாய் மாறி இருக்கிறான். Man has been so strong, so wise, so powerful. He is amazed at himself and about the things he can do. மனுஷன் அதிக வல்லமை உள்ளவனாய் இருக்கிறான், அதிக ஞானம் உள்ளவனாய் இருக்கிறான், எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். அவன் செய்கிற காரியங்களை அவன் கண்டே வியக்கக்கூடியதாய் இருக்கிறது. So many things are being newly discovered and invented, are marvel to human beings themselves. மனுஷர்களுக்கே ஆச்சரியமாய் தோன்றுகிறதான अनेक காரியங்கள் கண்டுபிடிப்புகளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. He has mastered the arts. அவன் கலைகளில் ஞானவானாய் எஜமானாய் இருக்கிறான். He has mastered science. அவன் விஞ்ஞானத்தில் எஜமானாய் இருக்கிறான். Mastered means அவன் விஞ்ஞானத்தில் தேறினவனாய் இருக்கிறான். He has mastered mathematics. அவன் கணிதத்தில் தேறினவனாய் இருக்கிறான். He has learned how to go into outer space and explore. எப்படி விண்வெளிக்கு சென்று அங்க இருக்கிற காரியங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதில் அவன் தேறினவனாய் இருக்கிறான். Sitting on the earth, he has the ability to find out what's happening millions of miles away. பூமியில் இருந்து கொண்டே மில்லியன் கணக்கான மைல் தூரத்தில் நடக்கிறதான காரியங்களை அவன் காணக்கூடியவனாய் இருக்கிறான். I remember when I was a small boy. நான் ஒரு சிறிய பையனாய் இருந்தபோது, maybe studying in class 4 or 5. 4ஆம் வகுப்பு இல்லாவிட்டால் 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது a lady came to our school. எங்களுடைய பள்ளிக்கு ஒரு பெண் வந்தார்கள். And she was very capable in mathematics. அவர்கள் கணிதத்தில் மிகவும் தேறினவர்களாய் இருந்தார்கள். They gave her sums that will take hours for a human being to solve. ஒரு மனுஷன் அவர்கள் சில கணக்குகளை கொடுத்தார்கள். மனுஷர்கள் அந்த கணக்குகளை போட வேண்டும் என்றால் மணிக்கணக்கில் நேரம் எடுக்கும். Say ask her to add about 20 numbers having 10 digits each. 10 ஸ்தானம் உள்ளதான 20 எண்களை அவர்கள் எண்ணும்படியா எங்களிடத்தில் சொன்னார்கள். We gave her sums that to solve. நாங்கள் அவர்களுக்கு அந்த கணக்கை தீர்க்கும்படியாக இப்படிப்பட்ட கணக்கை அவர்களுக்கு கொடுத்தோம். She answered in 5 minutes. In 5 seconds she gave the right answer. 5 நொடியில் அவர்கள் சரியான பதிலை தெரிவித்தார்கள். And then she said, you can ask me to tell what dates fall on any particular day of the week from 1900, I will tell you. அவர்கள் எங்களை பார்த்து இப்படியும் சொன்னார்கள், 1900 ஆண்டு முதல் எந்த தேதி எந்த கிழமையில் வரும் என்று என்னை பார்த்து நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அதற்கு நான் சரியாய் பதில் சொல்ல முடியும் என்று அவர்கள் சொன்னார்கள். So we asked her to tell all the Tuesdays from 1900. எனவே 1900 ஆண்டிலிருந்து எல்லா செவ்வாய்க்கிழமையும் நாங்கள் சொல்லும்படியாக அவர்களிடத்தில் கேட்டோம். And we had the old calendars. Before we could even turn the page, she was telling all the numbers. எங்களிடத்தில் பழைய கால அட்டவணை இருந்தது. அதை நாங்கள் புரட்டி பார்ப்பதற்கு முன்பாகவே அவர்கள் அதற்குரிய பதிலை சொல்லிவிட்டார்கள். We asked her to find the 23rd root of a big number. ஒரு மிகப்பெரிய எண்ணினுடைய 23ஆம்
23ஆம் வகுக்கக்கூடியதான எண்ணை பற்றி நாங்கள் அவர்களிடத்தில் கேட்டோம். She gave the answer in a few seconds. அவர்கள் சில நொடிகளில் பதிலை தெரிவித்தார்கள். See how man's wisdom has gone to great extents that man marvels at himself. மனுஷனுடைய ஞானம் எந்த அளவுக்கு எல்லை மீறி போயிருக்கிறது என்று பாருங்கள். அதை பார்க்கும்போது மனுஷன் தானே ஆச்சரியம் கொள்ளுகிறான். Man has mastered music. மனுஷன் இசையில் தேறினவனாய் இருக்கிறான். Man has mastered the dance. அவன் நடனத்தில் தேறினவனாய் இருக்கிறான். They have developed what is called nanotechnology, that is to do things very small. சிறிய காரியங்களை செய்யக்கூடியதான நானோ தொழில்நுட்பம் என்கிறதான காரியத்தில் அவன் தேறினவனாய் இருக்கிறான். Today you can write the whole Bible on the head of a needle. ஒரு ஊசியினுடைய தலையில் முழு வேதத்தையுமே நீங்கள் எழுதிவிடலாம். Man has done so many things today. இப்படி மனுஷன் பல வகை காரியங்களை இன்று செய்திருக்கிறான். But one thing man has not mastered, ஆனால் ஒரு காரியத்தில் மனுஷன் இன்னும் தேர்ச்சி பெறாதவனாகவே இருக்கிறான், is how to overcome sin. எப்படி பாவத்தை ஜெயிப்பது என்பதை பற்றி. You know, there's a nursery rhyme called Humpty Dumpty sat on a wall, Humpty Dumpty had a great fall, all the king's horses, all the king's men could not put Humpty Dumpty together again. ஒரு சிறுவர்களுடைய பாடல் இப்படி சொல்லப்பட்டதை போல் இருக்கிறது. It says a man called Humpty Dumpty sat on a wall. அந்த பாடல் இப்படி சொல்கிறது, ஹம்ப்டி டம்ப்டி என்கிறதான ஒரு மனுஷன் ஒரு சுவரின் மேல் உட்கார்ந்தான். Suddenly he fell down. திடீரென்று அவன் கீழே விழுந்து விட்டான். All the king's horses and all the king's men could not put him together again. எல்லா ராஜாவினுடைய குதிரைக்காரரும் ராஜாவினுடைய மனுஷரும் அவனை ஒன்றாய் மறுபடியுமாய் சேர்க்க முடியவில்லை. This particular nursery rhyme reminds me about man who has fallen in sin. இந்த குறிப்பிட்ட சிறுவர்களுடைய பாடலானது மனுஷன் பாவத்தில் விழுவதை பற்றிதான காரியத்தை எனக்கு நினைப்பூட்டுகிறது. All the king's horses, that means all the best men's strength and all the king's men, all the best men's wisdom have put together, have not been able to restore man to that unfallen first state. ராஜாவினுடைய எல்லா குதிரைகளும் ராஜாவினுடைய எல்லா மனுஷரும் என்று சொல்லும்போது மனுஷனுக்கு மிக சிறந்ததா இருக்கிறதான அவனுடைய சிறந்த பலத்தை வைத்துக் கொண்டும் மனுஷனுக்கு ஞானமா இருக்கிறதான அவனுடைய சிறந்த ஞானத்தை வைத்துக் கொண்டும் அவனுடைய பாவத்தில் விழுந்து போனதான நிலவரத்திலிருந்து அவனை மறுபடியுமாய் தூக்கி எடுக்க கூடாமல் போகிறது. Man has mastered the martial arts. மனுஷன் தற்காப்பு கலைகளில் தேறினவனாய் இருக்கிறான். He can deliver a punch so fast that it's 4 times faster than the strike of a serpent. ஒரு பாம்பு கொத்துவதை காட்டிலும் மனுஷன் குத்துகிறதான அந்த குத்தானது 4 மடங்கு அதிகமா, குத்தும் வேகமானது 4 மடங்கு அதிகமா இருக்கிறது. And he is able to land a punch so strong, it's like 500 kgs weight of an object landing on a man in a second. மனுஷன் குத்துகிறதான அந்த குத்துதனுடைய எடையானது 500 கிலோ எடையுள்ளதான ஒரு பொருளானது மனுஷன் மேல் விழுகிறதான அந்த எடைக்கு சமமா இருக்கிறது. I have seen people cutting wood into 2 pieces with their hands. ஜனங்கள் தங்களுடைய கைகளை வைத்துக்கொண்டு மரங்களை இரண்டாக வெட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன். I have seen people cutting concrete blocks with their hands. கான்கிரீட்டினால் செய்யப்பட்டதான மிகப்பெரிய கட்டடங்களை அவர்கள் இரண்டாய் blocks கட்டைகளை அவர்கள் இரண்டாய் உடைத்து போடுவதை நான் பார்த்திருக்கிறேன். But I have not seen, there is no man in this world who has still mastered sin. ஆனால் பாவத்தில் தேறினவனாக பாவத்தை ஜெயித்த ஒரு மனுஷனை நான் இன்னும் கண்டதில்லை. The Bible says that every man has come under sin, no man has been able to overcome sin. எல்லா மனுஷர்களும் பாவத்திற்கு வந்தார்கள், ஒருவரும் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. That's the sad side of man's history. அது மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிறதான துக்ககரமான பக்கம். Although on one side so many things are getting better and better, on the other side we can see so many things getting worse and worse. ஒரு பக்கத்தில் பல வகையான காரியங்கள் சிறந்த விதத்தில் முன்னேறி கொண்டிருக்கும்போது மறுபக்கத்தில் பல வகையான காரியங்கள் மோசமாகிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது. New medicines are being discovered, but new sicknesses are coming as well. புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுகிறது, அதோடு கூட புதிய வியாதிகளும் வந்து கொண்டிருக்கிறது. So what has been done to solve these problems? எனவே இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக என்னதான் செய்யப்பட்டு இருக்கிறது? Why has man not been able to master sin? ஏன் மனுஷனால் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை? Sin, subtle and invisible, has entered into every area of man's life. பாவமானது வஞ்சகமானதும் அதர்சனமானதுமா இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் அது பிரவேசித்திருக்கிறது. The Bible says there's not one human being on earth who has not overcome sin. Who has overcome sin. வேதம் சொல்லுகிறது பூமியில் ஒரு மனுஷன் கூட பாவத்தை ஜெயித்ததில்லை என்று. Every human being is under the grip of sin. ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தின் பிடியின் கீழ் இருக்கிறான். Sin is so powerful that man with all his wisdom and all his strength
has not been able to overcome it. பாவம் அந்த அளவுக்கு வல்லமையுள்ளதா இருக்கிறபடியினால் மனுஷன் முழு பலத்தை உபயோகப்படுத்தினாலும் முழு ஞானத்தை பயன்படுத்தினாலும் கூட அவனால் பாவத்தை ஜெயிக்க முடியவில்லை. It has entered into every part of his life. அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த பாவமானது பிரவேசித்திருக்கிறது. It has entered into his emotions. அவனுடைய எழுச்சிகளில் மனக்கிளர்ச்சிகளில் அது பிரவேசித்திருக்கிறது. Entered into his desires. அவனுடைய வாஞ்சைகளில் அது பிரவேசித்திருக்கிறது. Entered into his eyes. அவனுடைய கண்களில் அது பிரவேசித்திருக்கிறது. Entered into his wisdom. அவனுடைய ஞானத்தில் அது பிரவேசித்திருக்கிறது. Entered into his thoughts. அவனுடைய எண்ணங்களில் அது பிரவேசித்திருக்கிறது. Entered into his words. அவனுடைய வார்த்தைகளில் அது பிரவேசித்திருக்கிறது. Entered into his imaginations. அவனுடைய கற்பனைகளில் அது பிரவேசித்திருக்கிறது. Entered into his actions. அவனுடைய செயல்களில் அது பிரவேசித்திருக்கிறது. So sin has not only entered man, it has entered into every area of man. எனவே பாவமானது மனுஷனுக்குள் பிரவேசித்தது மாத்திரமல்ல மனுஷனுக்குள் இருக்கிறதான ஒவ்வொரு பகுதிக்குள்ளும் அது பிரவேசித்திருக்கிறது. And when anything new comes into this world, sin enters there and attacks man. அதோடு கூட உலகத்தில் ஏதோ ஒரு காரியமானது புதியதாய் வரும் என்றால் பாவமானது அதற்குள்ளும் புகுந்து மனுஷனை தாக்குகிறது. When the cell phone came into the world, sin entered there, attacks man. செல்போன் ஆனது உலகத்திற்குள் வந்தபோது பாவம் அதற்குள் நுழைந்து மனுஷனை தாக்குகிறது. When the computer came, sin entered there, attacks man. கம்ப்யூட்டர் வந்தபோது பாவமானது அதற்குள் புகுந்து மனுஷனை தாக்குகிறது. When the internet came, sin enters there and attacks man. இன்டர்நெட் வந்தபோது பாவம் அதற்குள் புகுந்து மனுஷனை தாக்குகிறது. No human being with all his efforts has been able to stop it. எந்த மனுஷனும் தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தி பாவத்தை நிறுத்த முடியவில்லை. The courts of this world have not been able to stop it. இவ்வுலகத்தின் வழக்கமானது பாவத்தை நிறுத்த முடியவில்லை. Courts. இவ்வுலகத்தின் நீதிமன்றங்களானது பாவத்தை நிறுத்த முடியவில்லை. And the police have not been able to stop it. போலீஸ்காரர்களால் பாவத்தை நிறுத்த முடியவில்லை. Sin is continuing, it is increasing. பாவமானது தொடர்ந்து அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. Why? ஏன்? Because man does not even know what sin is. ஏனென்றால் பாவம் என்றால் என்னவென்றே மனுஷனுக்கு தெரியவில்லை. What is sin? பாவம் என்றால் என்ன? We can give many definitions for sin. பாவத்திற்கு பல வகையான விளக்கங்களை நாம் தரலாம். But before we understand what sin is, we have to understand why we are here. ஆனால் பாவம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Beloved, we must realize we are not here to earn money. பிரியமானவர்களே, நாம் இங்கே பணம் சம்பாதிப்பதற்காக இல்லை. We are not here just to enter into a family life. ஏதோ ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கும்படியாய் நாம் இங்கே இல்லை. We are not here to buy lands. நாம் நிலங்களை வாங்கும்படியாய் இங்கே இல்லை. One day when we die, we are going to leave all this and go. ஒரு நாள் நாம் மரிப்போம் என்றால் இந்த எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு தான் போக வேண்டும். Is that what we are living for? இதற்காக தான் நாம் வாழ்கிறோமா? Are we doing all that we are doing in this world, so busy about so many things, only to leave it all and go away finally? இந்த உலகத்தில் மிகவும் அலுவலாக இருந்து கொண்டு இந்த எல்லா காரியங்களையும் தொடர்ச்சியாக செய்து கடைசியாக அதை விட்டுவிட்டு போவதற்காகவா இத்தனை காரியங்களையும் நாம் செய்கிறோம்? Is that all there is to life? வாழ்க்கைக்கு இவ்வளவுதான் அர்த்தமா? There is much more than this. இதை காட்டிலும் இன்னும் அதிகம் உள்ளது. This Bible says that we have all come from God. இந்த வேதம் சொல்கிறது நாம் யாவரும் தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் என்று. And at the end of our life we are all supposed to return to God. நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நாம் யாவரும் தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டியவர்களா இருக்கிறோம். And during the course of our life, after coming from God and before going to God, we have to live for God. நம்முடைய வாழ்க்கை நேரத்தில் தேவனிடத்திலிருந்து வந்த பிறகு தேவனிடத்தில் போவதற்கு முன்பாக அந்த வாழ்க்கை நேரத்தை நாம் தேவனுக்காகவே வாழ வேண்டும். We all believe and every religion teaches that God is love. நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி எல்லா மார்க்கமும் போதிக்கிறபடி தேவன் அன்பாகவே இருக்கிறார். But this love has to be understood and revealed. ஆனால் இந்த அன்பு முதலாவது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதற்கு பின்பு மறுபடியுமாய் அது வெளியாக்கப்பட வேண்டும். So God made us like little gods so that we might understand his love and respond to his love and return that love. நாம் தேவனுடைய அன்பை பற்றி புரிந்து கொள்ளும்படியாகவும் அந்த அன்புக்கு பிரதிக்கிரியை செய்யும்படியாகவும் அந்த அன்பை நாம் தேவனுக்கு திரும்ப கொடுக்கும்படியாகவும் தேவன் நம்மை சிறிய தேவர்களாய் வைத்திருக்கிறார். So God made us. எனவே தேவன் நம்மை உண்டாக்கினார், kept us in this world, இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். But he also gave us something very important and very dangerous. ஆனால் அவர் நமக்கு முக்கியமான மிகவும் அபாயகரமானதொன்றை அவர் நமக்கு தந்திருக்கிறார். God made us with a free will. தேவன் நம்மை ஒரு சுயாதீனம் உள்ளவர்களாய் சிருஷ்டித்திருந்தார். God did not make us like machines. தேவன் நம்மை இயந்திரங்களாய் சிருஷ்டிக்கவில்லை. If we were made like machines programmed to love God, நாம் தேவனை மாத்திரமே நேசிக்க வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளையோடு கூட இயந்திரமாய் நாம் உண்டாக்கப்பட்டிருப்போம் என்றால், then there's no pleasure for God in such a love. அப்படியாக இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட அன்பில் தேவனுக்கு பிரியமில்லை. How would the men like to marry a machine? எப்படி மனுஷர்கள் இயந்திரத்தை விவாகம் பண்ணுவதற்கு விரும்புவார்கள்?
How will the women love to marry a man who's a machine? எப்படி ஒரு பெண் இயந்திரமா இருக்கிறதான ஒரு மனிதனை விவாகம் பண்ணுவதற்கு விரும்புவாள்? Supposing a machine is made just like a human being with hands and feet. உதாரணமாக ஒரு இயந்திரமானது மனுஷனைப் போலவே கைகளும் கால்களும் கொண்டதாக உருவாக்கப்படுகிறது. Which is programmed to say I love you every 15 minutes. ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறை அந்த இயந்திரமானது நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லும்படியாய் அது செய்யப்பட்டிருக்கிறது. Will anyone like to marry that machine? யாராவது அந்த இயந்திரத்தை கல்யாணம் பண்ணுவதற்கு விரும்புவார்களா? But if a man has an intelligence to love and not to love as well, ஆனால் நேசிப்பதற்கும் நேசிக்காமல் இருப்பதற்கும் மனுஷனுக்கு அறிவு இருக்கும் என்றால், he has the right to choose not to love and chooses to love. நேசிக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்கும் நேசிக்க கூடாது என்று தெரிந்து கொள்வதற்கும் அவனுக்கு இருக்கும் என்றால், and he chooses to love his partner, தன்னுடைய துணையை அவன் நேசிக்கும்படியாய் தெரிந்து கொள்கிறான். If he chooses to love, that gives the partner pleasure. அவன் தெரிந்து கொள்ளும்படியாக அந்த துணையை தேர்ந்தெடுக்கும் போது அந்த காரியமானது அந்த துணைக்கு இன்பத்தை தருகிறது. In the same way God made man. அதே போலவே தேவன் மனுஷனை உண்டாக்கினார், hoping that man might be God's partner. தேவன் அந்த மனுஷனானவன் தேவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக. Every human being should be going after God. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு பின்பாய் போக வேண்டும். But God gave the option, the free will, the right to choose to man. ஆனால் தேவனோ மனுஷனுக்கு தேர்ந்தெடுக்க கூடியதான சுயாதீனம் உள்ளதான ஒரு சித்தத்தை அவனுக்கு தந்திருக்கிறார். Man, I have made you. மனுஷனே நான் உன்னை உண்டாக்கினேன். Man, I love you. மனுஷனே நான் உன்னை நேசிக்கிறேன். Man, I want you to love me. மனுஷனே நீ என்னை நேசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். But the choice is yours. ஆனால் தேர்ந்தெடுப்பு உன்னுடையது. You can love me or you can go away from me. நீ என்னை நேசிக்கவும் செய்யலாம், இல்லாவிட்டால் என்னை விட்டு போய்விடவும் செய்யலாம். When that option was given, இப்படிப்பட்டதான தெரிந்து கொள்ளுதல் தரப்பட்ட போது an adversary came ஒரு சத்துரு வந்தான் and tempted man away from God. தேவனை விட்டு மனுஷன் போகும்படியாக அவனை சோதித்தான். And man fell in that temptation. மனுஷன் அந்த சோதனையில் விழுந்து விட்டான். From that day man started walking away from God. அந்த நாள் முதற்கொண்டு மனுஷனானவன் தேவனை விட்டு புறம்பே நடக்க ஆரம்பித்தான். What does a child do when a child is asked to go out of the house? ஒரு குழந்தையானது வீட்டை விட்டு வெளியே போ என்று அதுக்கு சொல்லும்போது அந்த குழந்தை என்ன செய்யும்? A child will stand at the door and cry till the mother or father opens the door and lets it in once again. அந்த குழந்தை கதவருகே நின்று கொண்டு அந்த தகப்பனோ தாயோ மறுபடியுமாய் கதவை திறக்கும் வரைக்கும் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கும். In the same way, when God punished man and said go out of the garden, அதே போலவே தேவன் மனுஷனை தண்டித்து நீ தோட்டத்தை விட்டு வெளியே போ என்று அவனை துரத்தின போது he just walked out of the garden. அவன் அப்படியே தோட்டத்தை விட்டு வெளியே போய் விட்டான். He didn't ask pardon from his God. அவன் தன்னுடைய தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை. He just walked out and wanted to manage life by himself. அவன் வெளியே சென்று தன்னுடைய வாழ்க்கையை தானே சமாளித்துக் கொள்ள வேண்டும் என்று அவன் வெளியே போய்விட்டான். Now what is sin? இப்பொழுது பாவம் என்றால் என்ன? Sin is anything that takes man away from God. பாவம் என்று சொல்லுவது ஏதோ ஒரு காரியமானது தேவனை விட்டு புறம்பே கொண்டு போவது ஆகும். Anything in this world that will take man away from God is sin. இந்த உலகத்தில் எந்த காரியமா இருந்தாலும் அது தேவனை விட்டு புறம்பே கொண்டு செல்லும் என்றால் அது பாவம் ஆகும். We human beings are made not only by God, we are made for God. மனுஷர்களாகிய நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்ல, நாம் தேவனுக்காய் உண்டாக்கப்பட்டவர்கள். Today there are 600 crore human beings populating the earth. இன்று உலகமானது 600 கோடி ஜனங்களை தொகையாய் கொண்டிருக்கிறது. How many people of these 600 crore people have time for God? இந்த 600 கோடி பேரில் எத்தனை பேர் தேவனுக்கென்று நேரம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள்? How many can say that they are living for God? எத்தனை பேர் தாங்கள் தேவனுக்காய் வாழ்கிறோம் என்று சொல்ல முடியும்? So many people have lost faith in God. அநேகர் தேவன் மேல் இருக்கிறதான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் இழந்து விட்டார்கள். And those few who go after God are going after God not because they love God but because they want to feed their bellies. தேவனுக்கு பின்பாய் போகிறதான அந்த சிலரும் கூட அவர்கள் தேவனை நேசிக்கிறபடியினால் போகவில்லை, தங்களுடைய வயிற்று பசியை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் போகிறார்கள். வயிற்றை நிரப்பும்படியாய் அவர்கள் போகிறார்கள். For money, for health, for job, for promotion, for studies, for all these things they go to God not because they love God. பணத்திற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் வேலைக்காகவும் அவருடைய சொத்திற்காகவும் படிப்பிற்காகவே அவர்கள் தேவனிடத்தில் போகிறார்கள். Why? ஏன்? Sin has entered into every human being. ஏனென்றால் பாவமானது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் பிரவேசித்து விட்டது. That's why the Bible says there is none that seeketh after God. தேவனை தேடுகிறவர்கள் ஒருவரும் இல்லை. எனவேதான் தேவனை தேடுகிறவர்கள் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. They have all together turned aside, they have all together become filthy. அவர்கள் யாவரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். This is how sin has entered into man. இப்படிதான் பாவமானது மனுஷனுக்குள் பிரவேசித்தது. There might be some sitting here who are sick.
இங்கே வியாதி உள்ளவர்கள் சிலர் உட்கார்ந்திருக்கலாம். There are some sitting here who have problems of debt. சிலர் இங்கே கடன் பிரச்சனை உள்ளவர்களாய் உட்கார்ந்திருக்கலாம். Some sitting here who have problems of witchcraft. சிலர் இங்கே மந்திரவாத பிரச்சனைகளில் உள்ளவர்களாய் உட்கார்ந்திருக்கலாம். But you must remember that behind all these things, the root cause for all this is sin. ஆனால் இவைகள் எல்லாவற்றுக்கு பின்பாக, இந்த எல்லா காரியங்களுக்கு பின்பாக மூல காரணமானது பாவம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். We must also remember that all these problems can be solved if the sin problem is solved. அந்த பாவமாகிய பிரச்சனை தீர்க்கப்படும் என்றால் இந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். Today every human being is running in his own direction. We have no time for God. இன்று ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சொந்த திசையை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறான். தேவனுக்கு என்று கொடுப்பதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. God looking from heaven is looking into an earth which is a very sad place to look into. தேவன் பரலோகத்திலிருந்து பூமியை பார்க்கும்போது அந்த பூமி ஏதோ துக்ககரமான இடமா இருக்கிறதை போல அவர் பார்க்கிறார். Man is trying to enjoy life without God. மனுஷன் தேவன் இல்லாமல் வாழ்க்கையை அனுபவிக்கும்படியாய் முயற்சிக்கிறான். It is not possible. இது சாத்தியம் அல்ல. There is no life without God. தேவன் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. There is no life worth living without God. தேவன் இல்லாமல் வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையே அல்ல. There is no true joy without God. தேவன் இல்லாமல் உண்மையான சந்தோஷம் இல்லை. There is no true love without God. தேவன் இல்லாமல் உண்மையான அன்பு இல்லை. But man has sin inside him. That sin is driving man away from God. ஆனால் மனுஷனோ தனக்குள்ளே பாவம் செய்துவிட்டபடியினால் அந்த பாவமானது மனுஷனை தேவனை விட்டு ஓட்டிக் கொண்டிருக்கிறது. And that's what everybody is busy about today. இதை குறித்து தான் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் மிகவும் அலுவலாய் இருக்கிறார்கள். From the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலம் முதற்கொண்டு, from the time man sinned, மனுஷன் பாவம் செய்ததான அந்த நாள் முதற்கொண்டு, God has always been calling man. தேவன் எப்பொழுதும் மனுஷனை அழைக்கக்கூடியவராய் இருக்கிறார். When man walked out of the garden, மனுஷன் தோட்டத்தை விட்டு வெளியே சென்றபோது, showed his back on God, தன்னுடைய முதுகை தேவனுக்கு காண்பித்தபோது, God went out of the garden looking for man. தேவன் தோட்டத்தை விட்டு வெளியே சென்று மனுஷனை தேடி போனார். And kept calling to man, will you come back to me? அவர் மனுஷனுக்கு பின்பாக நின்று கொண்டு தொடர்ந்து மனுஷனை கூப்பிட்டு நீ என்னிடத்தில் வரமாட்டாயா என்று அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். People today have now found out how to try to enjoy life without God. ஆனால் தேவன் இல்லாமல் இன்று வாழ்க்கை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்று ஜனங்கள் அதற்குரிய வழியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். The result, man is entering into more and more trouble than before. இதற்கு முன் இல்லாததான The result is, இதற்குரிய விளைவு என்னவென்றால் மனுஷன் இதற்கு முன் இல்லாததான பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகளுக்காக அவன் உள்ளே சென்று கொண்டே இருக்கிறான். Dear friend, the more you try to live life without God, the more you will enter into trouble. அருமையான நண்பனே, நீ எந்த அளவுக்கு தேவன் இல்லாமல் வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறாயோ அந்த அளவுக்கு நீ பிரச்சனைகளுக்குள் சென்று கொண்டே இருப்பாய். Till you deal with the sin that is in your life, till you find a permanent solution for the sin that is in your life, you will find no peace on earth. நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான் அந்த பாவத்தோடு கூட இடைப்பட்டு அந்த பாவத்தை எப்படி தீர்க்க வேண்டும் என்று அதோடு கூட நீ ஆராய்ச்சி செய்யாமல் இருப்பாய் என்றால் நீ இன்னும் தொடர்ந்து பிரச்சனைகளுக்கு தான் மாட்டிக்கொண்டிருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. The whole Bible you will read, you will see how God is calling to man, come back. முழு வேதாகமத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் எப்படி தேவன் மனுஷனை பார்த்து நீ திரும்பி வா என்று அழைக்கிறார் என்பதை பற்றி நீங்கள் வாசிக்க முடியும். You read the stories of the Bible, you will see repeatedly how man is running away from God. வேதத்தில் இருக்கிறதான अनेक கதைகளை பற்றி நீங்கள் படிப்பீர்கள் என்றால் எப்படி தொடர்ந்து மறுபடியுமாய் மனுஷன் தேவனை விட்டு ஓடுகிறான் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். He went to a group of people and told them, he sent people to them and said, come back to me. அவர் ஒரு கூட்ட ஜனங்களிடத்தில் அவர் போய் நீ மறுபடியுமாய் என்னிடத்தில் திரும்பி வா என்று அந்த ஜனங்களிடத்தில் அவர் சொன்னார். And they said, we don't want to come back. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நாங்கள் திரும்பி வருவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. We like to be in this world. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கவே விரும்புகிறோம். There's so much of joy and entertainment in this world. இந்த உலகத்தில் அதிகமான பொழுதுபோக்கும் சந்தோஷமும் உள்ளது. Please God, leave us alone, don't tell us what to do. எனவே தேவனே, எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களிடத்தில் சொல்ல வேண்டாம், எங்களை அப்படியே நீர் விட்டு விட வேண்டும். I remember when I was very small, my mother had a dream about me. நான் மிகவும் சிறிய வயதாக இருந்தபோது என்னை பற்றி தான் ஒரு சொப்பனத்தை என்னுடைய தாயார் கண்டதை நான் நினைவு கூறுகிறேன். When I was very small, நான் மிகவும் சிறிய வயதாக இருந்தபோது my mother wanted to take me to some place of entertainment. என்னுடைய தாயார் பொழுதுபோக்குக்காக ஏதோ ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். But she was wondering if it was all right to do it or not. ஆனால் அப்படி கூட்டி போவது சரியான காரியமா இல்லையா என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். She was wondering if I should be strict with my child or lenient with my child. My child is small
what is wrong with these things? என்னுடைய பிள்ளையோடு கூட நான் கண்டிப்பாக இருக்க வேண்டுமா, இல்லாவிட்டால் நான் தாராளமா இருக்க வேண்டுமா, ஏனென்றால் என்னுடைய பிள்ளை சிறியதா இருக்கிறதே, இதெல்லாம் நான் செய்ய வேண்டுமா என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். So that night my mother had a dream. அந்த இரவில் என்னுடைய தாயாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது. It's a huge playground. ஒரு மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இருந்தது. Many little children were playing there. அநேக சிறிய பிள்ளைகள் அங்கே விளையாடி கொண்டிருந்தார்கள். In the middle of the playground was a very tall, handsome gentleman. அந்த விளையாட்டு மைதானத்தின் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வளர்ந்த அழகான ஒரு மனுஷன் இருந்தான். He was clothed in a very strange costume. அவன் மிகவும் வினோதமான ஒரு உடையை உடுத்திக் கொண்டிருந்தான். And all the children were attracted to him. அவன் எல்லா பிள்ளைகளையும் அவன் ஈர்த்து கொண்டு கவர்ந்து இழுத்துக் கொண்டிருந்தான். And he had in his hand a tall glass tumbler with some orange liquid at the bottom. அவன் தன்னுடைய கைகளில் ஒரு பெரிய டம்ளரை வைத்திருந்தான். அந்த டம்ளரில் ஒரு ஆரஞ்சு நிறமுள்ளதான ஒரு திரவம் இருந்தது. It had a lot of gas coming out of it, soda. அதிலிருந்து அதிகமான சோடா வாயு வந்து கொண்டிருந்தது. And all the children were rushing towards him. எல்லா பிள்ளைகளும் அவனை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். But he was not interested in them. ஆனால் அவர்களில் அவன் கண்ணோக்கமா இல்லை. But he was looking for someone. அவன் யாரோ ஒருவரை பார்த்து கொண்டிருந்தான். Amongst those children I was there. அந்த பிள்ளைகளின் மத்தியில் நான் இருந்தேன். And he immediately lowered his glass, came towards me. அவன் உடனே தன்னுடைய டம்ளரை கீழே இறக்கி என்னை நோக்கி வந்தான். I was the one he was looking for. அவன் எதிர்பார்த்திருந்ததான நபர் நான் தான். And when he lowered that glass towards me, அவன் அந்த டம்ளரை எனக்கு கீழே இறக்கின போது that soda went into my nose, but I didn't drink it. அந்த சோடா வாயுவானது என்னுடைய மூக்கிற்குள் சென்றது. நான் அதை குடிக்கவில்லை. The moment that went into my nose, என்னுடைய நாசிக்குள் அது சென்ற அந்த நிமிஷத்திலேயே I started running away at full speed. நான் முழு வேகத்தோடு கூட ஓட ஆரம்பித்தேன். And my mother started chasing me in the dream, saying, "Come back, come back." என்னுடைய தாயார் எனக்கு பின்பாக என்னை துரத்தி வந்து திரும்பி வா என்று அவர்களும் துரத்தி ஓடி வந்தார்கள். And but I was too fast and I ran away. ஆனால் நான் மிகவும் வேகமாக துரிதமாய் ஓடிவிட்டேன். While I was running away, I was shouting something. நான் ஓடிக்கொண்டிருக்கும்போது நான் ஏதோ ஒரு காரியத்தை கத்திக்கொண்டே ஓடினேன். I said, "I don't want Jesus. I don't want Jesus." எனக்கு இயேசு வேண்டாம், எனக்கு இயேசு வேண்டாம் என்று கத்திக்கொண்டே நான் ஓடிக்கொண்டிருந்தேன். My mother woke up from the dream. அப்பொழுது என்னுடைய தாயார் சொப்பனத்திலிருந்து விழித்துக் கொண்டார்கள். The Lord spoke to my mother. தேவன் என்னுடைய தாயோரோடு பேசினார். That tall, handsome gentleman is this beautiful world. அந்த வளர்ந்த அழகான அந்த மனுஷனானவன் இந்த உலகம் தான். And that drink in his hand are the pleasures of this world. அவனுடைய கைகளில் இருந்ததான அந்த பானமானது இந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்கள். Your son, you may be wondering if you can, because he is small, if you can allow him to enjoy some small entertainments in this world. உன்னுடைய மகன் சிறிய பையனா இருப்பதனால் இந்த உலகத்தில் இருக்கிறதான பொழுதுபோக்குகளை அவன் அனுபவிப்பதில் சிறிய பொழுதுபோக்குகளை அவன் அனுபவிக்கலாமா என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம். But that is like smelling the world. You may not drink it, you may not fully indulge in the sins of this world, but if you enjoy even these small entertainments, you are smelling it. A day will come, your son will run away from me. ஆனால் அந்த காரியமானது இந்த உலகத்தை முகர்ந்து பார்ப்பதை போல் இருக்கிறது. இந்த உலகத்தின் பழக்க வழக்கங்களில் ஈடுபடாவிட்டாலும் அந்த காரியங்களை முகர்ந்து பார்க்கிறபடி இருக்கிறபடினால் ஒரு நாள் வரும், அப்பொழுது உன்னுடைய மகன் உன்னை விட்டு ஓடி போய் விடுவான். He will run away from God, saying, "I don't want Jesus." அவன் தேவனை விட்டு நான் இயேசு வேண்டாம் என்று ஓடி போய் விடுவான். Then she woke up from the dream. அப்பொழுது அவர்கள் சொப்பனத்திலிருந்து விழித்துக் கொண்டார்கள். So when the Lord spoke to her, she was very strict in bringing me up. தேவன் அவர்களோடு கூட பேசின போது என்னை வளர்ப்பதில் என்னுடைய தாயார் மிகவும் கண்டிப்புள்ளவர்களாய் இருந்தார்கள். But that is what every human being today is doing. ஆனால் இதை தான் ஒவ்வொரு மனுஷ பிறவியும் அப்படியே செய்து கொண்டிருக்கிறது. Every day every human being is running away from God. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். The moment we wake up, we are running away from God. நாம் தூக்கத்திலிருந்து எழும்பும்போது அந்த நிமிஷத்திலேயே நாம் தேவனை விட்டு ஓடி வருகிறோம். From the time of our birth, we are running away from God. நம்முடைய பிறப்பின் நேரத்திலிருந்து நாம் தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். When the child goes to school, he is running away from God. குழந்தை பள்ளிக்கு போகும்போது அது தேவனை விட்டு ஓடி போய் கொண்டிருக்கிறது. Everything in this world is designed to keep man distracted and away from God. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் மனுஷன் தேவனை விட்டு சிதறடிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. In every pleasure in this world there is a voice. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இன்பத்திற்கும் ஒரு சத்தம் இருக்கிறது. Come enjoy me, don't think of God. நீ வா, என்னை அனுபவி, நீ தேவனை பற்றி சிந்திக்க வேண்டாம். Don't go to God, come and enjoy me. நீ தேவனிடத்தில் போக வேண்டாம், நீ வந்து என்னை அனுபவி. Today hundreds and hundreds of pleasures and entertainments are calling man away from God. இன்று உலகத்தில் நூற்றுக்கணக்கான பொழுதுபோக்குகளும் நூற்றுக்கணக்கான இன்பங்களும் மனுஷனை விட்டு தேவன் ஓடி போக வேண்டும், தேவனை விட்டு மனுஷன் ஓடி போக வேண்டும் என்று அவனை அழைத்துக் கொண்டிருக்கிறது. Every such pleasure is sin.
ஒவ்வொரு வகையான இன்பமும் பாவமாய் இருக்கிறது. Anything that takes man away from God is sin. தேவனை விட்டு மனுஷனை கொண்டு போகிறதான ஏதும் பாவமாய் இருக்கிறது. When we are made for God and we don't reach God at the end of our life, we are sinners. நாம் தேவனுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையின் முடிவில் நாம் தேவனை போய் அடையாமல் இருப்போம் என்றால் நாம் பாவிகளாய் இருக்கிறோம். Today man will listen to a political speech. இந்த மனுஷன் அரசியல் பேச்சை கேட்பான். Today man will listen to philosophies. இந்த மனுஷன் தத்துவங்களுக்கு செவி கொடுப்பான். Man can go and watch a movie. மனுஷன் சினிமா பார்ப்பதில் நேரத்தை செலவிடுவான். Man can sit in a tea shop and talk rubbish. மனுஷன் டீ கடையில் உட்கார்ந்து கொண்டு தேவையில்லாத காரியங்களை பேசிக் கொண்டிருப்பான். Man has time to sit before a television screen. மனுஷன் டிவியின் திரைக்கு முன்பாக உட்கார்வதற்கு விருப்பம் கொள்ளுகிறான். But man has no time to sit and listen about God. ஆனால் தேவனை பற்றி உட்கார்ந்து கேட்பதற்கு மனுஷனுக்கு நேரம் இல்லை. Today there are so many people in the city. How many have time to just stand on listen and then decide? இந்த தேசத்தில் பல வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேருக்கு இங்கே நின்று இதை கவனித்து அதற்கு பிறகு தீர்மானம் எடுப்பதற்கு நேரம் இருக்கிறது? Hundreds and hundreds of vehicles are going by, hundreds of people are walking by, but they have no time for God. If they listen to this, they're just preaching, they're just converting. நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இங்கும் அங்குமாய் போய் கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இந்த வழியாய் கடந்து போகிறார்கள். ஆனால் இந்த சத்தம் அவர்கள் காதில் விழும்போது அவர்கள் ஏதோ பிரசங்கம் பண்ணுகிறார்கள், மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லுவார்கள். Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, blessed are you who have entered into this place to listen to the word of God. தேவனுடைய வார்த்தையை கவனிக்கும்படியாக நீங்கள் இந்த இடத்தில் வந்திருக்கிறபடி நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். God has brought you to the right place to tell you the right message about your life. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி சரியான தூதை சொல்லும்படியாக தேவன் உங்களை சரியான இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். There is a reason, one reason for every problem on earth. இந்த பூமியில் இருக்கிறதான எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. That one problem is sin. அந்த ஒரு காரணம் பாவம். Once that sin problem is settled, every other problem can be easily solved. அந்த பாவமாகிய பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டால் மற்ற எல்லா பிரச்சனைகளும் சுலபமாக தீர்க்கப்பட்டு விடலாம். Now how can this sin problem be solved? ஆனால் இந்த பாவ பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட முடியும்? There are hundreds and hundreds of religions today. இன்று நூற்றுக்கணக்கான மதங்களும் மார்க்கங்களும் இருக்கிறது. They all teach good things. அவைகள் யாவும் நல்ல காரியங்களை போதிக்கிறது. They all tell us what to do and what not to do. நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி அவைகள் நமக்கு போதிக்கிறது. But what is the result of all these hundreds of religions teaching good things? இந்த நூற்றுக்கணக்கான மார்க்கங்கள் நல்ல காரியங்களை போதிப்பதினால் இதற்குரிய விளைவு என்ன? Every man does what he is not supposed to do and does not do what he is supposed to do. ஒவ்வொரு மனுஷனும் தான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருக்கிறான், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருக்கிறான். Why? ஏன்? Good teachings cannot change a man. நல்ல போதனைகள் மனுஷனை மாற்ற முடியாது. Even in the Bible, God taught good things to so many. வேதத்திலும் கூட தேவன் அநேகருக்கு நல்ல காரியங்களை போதித்தார். He gave commandments for men to keep. மனுஷர்கள் கைக்கொள்ள வேண்டியதான கற்பனைகளை பற்றி அவர் போதித்தார். He told man what to do and what not to do. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று மனுஷனுக்கு அவர் சொன்னார். He told man what is good and what is evil. எது நன்மை எது தீமை என்று அவர் மனுஷனுக்கு போதித்தார். But all that did not change man. ஆனால் இவை எல்லாம் மனுஷனை மாற்ற முடியவில்லை. The sinner became much more a sinner. பாவி இன்னும் அதிகமான பாவியாகி விட்டான். People did not go turn to God because of good teachings. ஜனங்கள் நல்ல போதனைகளை நிமித்தமாக தேவனிடத்தில் திரும்பவில்லை. He told them, அவர் சொன்னார், he told them these good things. அவர் அவர்களிடத்தில் அந்த நன்மையான காரியங்களை சொன்னார். Warned them of punishments if they do not do it. அவர்கள் இதை செய்யாவிட்டால் வரப்போகிறதான தண்டனைகளை பற்றி அவர் எச்சரித்தார். He tried to put fear into them. அவர்களுக்குள் பயத்தை வைக்கும்படியாக அவர் முயற்சித்தார். But that did not change them. ஆனால் இவைகள் அவர்களை மாற்ற முடியவில்லை. Man kept going more and more away from God. மனுஷன் இன்னும் தொடர்ந்து தேவனை விட்டு தூர விலகி போய் கொண்டிருந்தான். The Bible says in the Old Testament, God tried to correct man in various ways. பழைய ஏற்பாட்டில் வேதமானது இப்படி சொல்லுகிறது, தேவன் மனுஷனை திருத்தும்படியாக பல வழிகளை கைக்கொண்டார். He corrected them by sending sickness. அவர்களிடத்தில் வியாதி அனுப்பி அவர் அவர்களை திருத்தும்படியாய் முயற்சித்தார். He corrected them by sending famine. பஞ்சத்தை அனுப்பி அவர்களை திருத்தும்படியாய் முயற்சித்தார். He corrected them by sending drought. வறுமையை அனுப்பி அவர்களை திருத்தும்படியாய் முயற்சித்தார். He corrected them by sending enemies and captivating them. சத்துருக்களை அனுப்பி அவர்களை சிறைபிடிப்பதன் மூலமாக அவர்களை திருத்தும்படியாய் முயற்சித்தார். But they did not turn to him. ஆனால் அவர்களோ அவர் பக்கமாய் திரும்பவில்லை. Why? ஏன்? The nature of man cannot be changed by all this. இந்த எல்லா காரியங்களின் மூலமாக மனுஷனுடைய சுபாவமானது மாற்றப்பட முடியாது. The nature of man cannot be changed by punishing.
தண்டனையின் மூலமாக மனுஷனுடைய பழக்கமானது மாற்றப்பட முடியாது. That's why criminals do not change even if they are sent into prison. எனவேதான் குற்றவாளிகள் அவர்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டாலும் கூட மாறாமல் இருக்கிறார்கள். That's why parents cannot change their children by just showing the scale on them. எனவேதான் பெற்றோர்கள் ஸ்கேலை பிள்ளைகளிடத்தில் காண்பித்தாலும் அவர்கள் மாறாமல் இருக்கிறார்கள். Because there is a nature inside every human being that cannot change no matter what you teach them. ஏனென்றால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் மாறாததான சுபாவம் இருக்கிறது. அவர்களுக்கு என்னதான் போதித்தாலும் அவர்களால் மாற முடியாது. Many wives come and complain about their husbands. அநேக மனைவிகள் வந்து தங்கள் புருஷர்களை பற்றி இப்படி புகார் சொல்லுகிறார்கள். How many times I tell my husband not to drink, but he keeps on drinking. நான் எத்தனை முறைதான் என்னுடைய கணவனிடத்தில் குடிக்க வேண்டாம் என்று சொன்னாலும் அவர் தொடர்ந்து குடித்துக் கொண்டுதான் இருக்கிறார். Beloved wife, know this, that it's a nature of sin in your husband. No matter how much you tell him, he cannot change, he will not change. Teachings cannot change a man. அருமையான மனைவியை, நீங்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவுதான் சொன்னாலும் அவரை திருத்த முடியாது, அவரை மாற்ற முடியாது. ஏனென்றால் அந்த பாவம் என்னும் சுபாவமானது அவருக்குள் இருக்கிறது. He knows he should not drink. அவர் குடிக்க கூடாது என்று அவர் அறிந்திருக்கிறார். He knows drinking is wasting his money. குடிப்பதினால் பணம் செலவாகிறது, அது வீணாகிறது என்று அவர் அறிந்திருக்கிறார். He knows liquor is killing him. மதுபானமானது அவரை கொலை செய்கிறது என்று அவர் அறிந்திருக்கிறார். But he still will not stop because he cannot stop. ஆனால் அவர் இன்னும் நிறுத்த முடியவில்லை. அவர் இன்னும் நிறுத்தவில்லை, ஏனென்றால் அவரால் நிறுத்த முடியவில்லை. That's the nature of sin. இதுதான் பாவத்தினுடைய சுபாவம். No human being can solve this problem. It's humanly impossible. எந்த மனுஷனும் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. ஏனென்றால் மனுஷீக ரீதியாக இது அசாத்தியமானது. To restore man to his old unfallen state, all the king's horses, all the king's men, all man's strength and all man's wisdom cannot do this job. மனுஷனுடைய அந்த விழுந்து போன நிலவரத்திலிருந்து மறுபடியும் அவனை தூக்கி எடுப்பதற்கு மனுஷனுடைய எல்லா பலமும், மனுஷனுடைய எல்லா ஞானமும், எல்லா மனுஷனுடைய ராஜாவினுடைய குதிரைகளும் ராஜாவினுடைய மனுஷர்களும் அவனை மாற்ற முடியாது. Something has to be done. ஏதோ ஒரு காரியம் செய்தாக வேண்டும். When God looked down from heaven, தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்தபோது and saw man continuing in sin, மனுஷன் தொடர்ந்து பாவத்திலே இருப்பதை அவர் பார்த்தபோது, God sent so many good teachers. தேவன் அநேக நல்ல போதிக்கிறவர்களை அனுப்பினார். God sent prophet after prophet. தீர்க்கதரிசிகளுக்கு பின் தீர்க்கதரிசிகளை அவர் அனுப்பினார். Told them to return to him. அவரிடத்தில் திரும்பும்படியாக அவர்களிடத்தில் கூறினார். They stoned the prophets and sent them out. அவர்கள் தீர்க்கதரிசிகளை கல்லெறிந்து அவர்களை அனுப்பிவிட்டார்கள். They imprisoned some of the prophets. அவர்கள் சிலரை அவர்கள் சிறை வைத்தார்கள். Killed the prophets. சில தீர்க்கதரிசிகளை கொலை செய்தே விட்டார்கள். Prophet Isaiah they sawed in two. தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை அவர்கள் இரண்டாக பிளந்து விட்டார்கள். வாளினால் அறுத்து விட்டார்கள். So one by one they killed all those people who came to teach them to turn to God. தேவனிடத்தில் திரும்பும்படியாக சொல்லும்படியாய் வந்ததான எல்லா போதகர்களையும் ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் கொலை செய்தார்கள். Why don't people like God today? ஏன் மனுஷர்கள் தேவனை நேசிக்கிறார்கள்? Why do they not like God today? மனுஷர்களுக்கு ஏன் தேவன் மேல் விருப்பம் இருக்கிறது இல்லை? Why do people hate God today? மனுஷர்கள் ஏன் தேவனை பகைக்கிறார்கள்? Why do they say there is no God? தேவன் இல்லை என்று மனுஷர்கள் ஏன் சொல்லுகிறார்கள்? Because if there is no God, then we can do what we like. There's no law. ஏனென்றால் தேவன் இல்லாவிட்டால் நமக்கு என்ன விருப்பமோ அதை செய்து கொள்ளலாம், சட்டமே இல்லை. If there is no God, I become my own God. I dictate my rules to myself. I can live as I like. தேவன் இல்லாவிட்டால் நானே எனக்கு தேவனாய் மாறிவிடுகிறேன். எனக்கே நான் எனக்குடைய சொந்த சட்டங்களை வைத்துக் கொள்ளுகிறேன். எனக்கு எப்படி விருப்பமோ நான் அப்படி வாழ்ந்து கொள்ளலாம். So I can say there's no God and live conveniently. எனவே தேவன் இல்லை என்று சொல்லிவிட்டு நான் சௌகரியமாய் வாழலாம். This is the sin of man. இதுதான் மனுஷனுடைய பாவமாய் இருக்கிறது. Man wants to walk according to his own lust. மனுஷன் தன்னுடைய சொந்த இச்சைகளின்படி நடக்கும்படியாய் விரும்புகிறான். But if there is a God, ஆனால் ஒரு தேவன் இருப்பார் என்றால், that God will tell us how to live. அப்பொழுது அந்த தேவன் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லுவார். Then we can't enjoy our life. அப்படி அவர் சொல்லும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. So he tells us the rules. அவர் அப்படி சட்டங்களை அவர் சொல்லும்போது, he will tell us the rules, and if we don't obey the rules we'll go into punishment. அவர் சட்டங்களை சொல்லி அந்த சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருப்போம் என்றால் நாம் தண்டனைக்கு போவோம். So very easy to solve the problem. Just say there's no God and live as you like. எனவே அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு மிகவும் எளிது. தேவன் இல்லை என்று சொல்லிவிட்டால் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம். Brother, whether you say there is no God or not, just because you say there's no God, is he going to disappear? சகோதரனே, நீங்கள் தேவன் இல்லை என்று சொல்லுகிறீர்களோ இல்லாவிட்டால் தேவன் இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறபடினால் அவர் அப்படியே மறைந்து போக போகிறாரா? Just because you say there's no God, is he going to cease to exist? தேவன் இல்லை என்று சொல்லுகிறபடினால் அவர் இல்லாமல் போய்விட போகிறாரா? Whether you scream there is no God, or whether you shout there is no God,
there is God and he is there right in our midst this evening. தேவன் இல்லை என்று நீங்கள் அலறினாலும், தேவன் இல்லை என்று நீங்கள் சத்தம் போட்டு கத்தி சொன்னாலும், அவர் இந்த மாலை வேளையில் இதே இடத்தில் இப்பொழுது இருக்கிறார். You cannot deny him. அவரை நீங்கள் மறுதலிக்க முடியாது. Day will come, you have to give him account of all that you have done with the life he gave you. அவர் வரும்போது நீங்களுடைய வாழ்க்கையை வைத்து என்ன செய்தீர்கள் என்பதை பற்றி நீங்கள் அவரிடத்தில் கண்டிப்பாய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Who gave you that life? இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்தது யார்? Who gave you that capacity to live and move? நீங்கள் அசைவதற்கும் பிழைப்பதற்கும் உங்களுக்கு அந்த திறமையை கொடுத்தது யார்? Not your parents. உங்களுடைய பெற்றோர்கள் அல்ல. Your parents did not even know that whether you'll be a male or a female till you came out. உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக நீங்கள் ஆணா பெண்ணா என்று கூட அறியாமல் இருந்தார்கள். But someone apart from your parents have given you a life to live. ஆனால் பெற்றோர்களுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் யாரோ ஒருவர் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை வாழும்படியாய் கொடுத்திருக்கிறார். And at the end of your life, he has the right to claim, to ask account of you of what you have done with that life he gave you. உங்களுடைய வாழ்க்கையின் முடிவில் அவர் உங்களுக்கு தந்ததான வாழ்க்கையை வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கும்படியாக உங்களிடத்தில் கணக்கு கேட்கும்படியாக அவருக்கு உரிமை இருக்கிறது. But man does not think of these things. ஆனால் மனுஷனோ இந்த காரியங்களை பற்றி யோசித்து பார்க்கிறதே இல்லை. He does not even want to think of these things. இந்த காரியங்களை பற்றி நினைத்து பார்ப்பதற்கும் அவன் விரும்புகிறதில்லை. In one city in America many years ago, அநேக வருஷங்களுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்தில் ஒரு பட்டணத்தில் on a tall building there was a huge board with just one word written there. ஒரு மிகப்பெரிய கட்டடத்தில் ஒரு பெரிய விளம்பர பலகை வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஒரே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. That word was eternity. அந்த வார்த்தையானது நித்தியம். Just that one word, eternity. ஒரே ஒரு வார்த்தை நித்தியம் என்கிறதான வார்த்தை. The public going there had to see that board when they drove their cars. அந்த வழியாய் காரில் போகிறதான பொது ஜனங்கள் அந்த பலகை பார்க்க வேண்டியதா இருந்தது. The public started complaining, take away that board, it's disturbing us. அந்த வழியாய் போகிறதான அந்த பொது ஜனங்கள் இந்த பலகையை அகற்றி போடுங்கள், இது எங்களை தொந்தரவுபடுத்துகிறது என்று சொன்னார்கள். Why? ஏன்? Because whenever they see that board, it makes them think of their death. ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதெல்லாம் அந்த பலகையை பார்க்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் தங்களுடைய மரணத்தை பற்றி யோசிக்க வைக்கிறது. And whenever they see that board, they think of heaven. எப்பொழுதெல்லாம் அவர்கள் அதை பார்க்க நேரிடுகிறதோ பரலோகத்தை பற்றி யோசிக்க வேண்டியதா அது அவர்களை வைத்து விடுகிறது. Whenever they see that board, it reminds them of God. எப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்த வார்த்தையை பார்க்கிறார்களோ அது தேவனை பற்றி அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறது. Whenever they see that board, it reminds them of judgment. எப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்த பலகையை பார்க்கிறார்களோ அது நியாய தீர்ப்பை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. And whenever they see that board, it reminds them of accountability to God. எப்பொழுதெல்லாம் அவர்கள் அந்த பலகையை பார்க்கிறார்களோ தாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. So how to solve the problem? எனவே பிரச்சனை எப்படி தீர்ப்பது? Not God have mercy on me. தேவன் என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்வதன் மூலமாய் அல்ல. Just take away the board. அந்த பலகையை அகற்றி விடுங்கள். Is that the way to solve the problem? பிரச்சனை தீர்ப்பதற்கு இதுதான் வழியா? That is the power of man's sin. இதுதான் மனுஷனுடைய பாவத்திற்கு இருக்கிறதான வல்லமை. Sin has gripped man so much it does not make him turn to God. பாவமானது மனுஷனை அந்த அளவுக்கு இறுக கெட்டியாய் பிடித்திருக்கிறபடியினால் அந்த பாவமானது மனுஷனை தேவன் பக்கமாய் திரும்ப விடுகிறதில்லை. Although God warns of judgment and warns of punishment and tells man turn back, he will not. தேவன் மனுஷனிடத்தில் நியாய தீர்ப்பை பற்றி எச்சரித்தும் அவனிடத்தில் தண்டனை பற்றி எச்சரித்தாலும் கூட மனுஷனானவன் தேவன் பக்கத்தில் திரும்பாமலேயே இருக்கிறான். When God saw this from heaven, தேவன் பரலோகத்திலிருந்து இதை கண்டபோது something had to be done quickly. ஏதோ ஒன்று துரிதமாய் செய்யப்பட்டாக வேண்டும். When man is getting worse and worse, மனுஷனானவன் மிக மோசமான நிலவரத்திற்குள் போய் கொண்டிருக்கும்போது, the power of sin is getting stronger and stronger. பாவத்தின் வல்லமையானது இன்னும் அதிகமாய் வல்லமைப்பட்டு கொண்டிருக்கிறது. Man is going farther and farther away from God. மனுஷன் இன்னும் தேவனை விட்டு தூர போய் கொண்டிருக்கிறான். Something has to be done to bring that man back. அந்த மனுஷனை மறுபடியுமாய் கொண்டு வரப்படுவதற்கு ஏதோ ஒன்று செய்யப்பட வேண்டும். What can God do to bring this man running away from God back to God? தேவனை விட்டு ஓடி போகிறதான இந்த மனுஷனை மறுபடியுமாய் கொண்டு வருவதற்கு தேவன் என்ன செய்ய வேண்டும்? A council was set up in heaven. பரலோகத்தில் ஒரு ஆலோசனை சங்கம் வைக்கப்பட்டது. Then Jesus, the second person of the Godhead, the Trinity, said, I will go down. அப்பொழுது திருத்துவத்தில் இரண்டாவதா இருக்கிறதான தேவத்துவத்தில் இரண்டாவதா இருக்கிறதான இயேசுவானவர் நான் போகிறேன் என்று சொன்னார். God said, man is becoming more and more sinful and my wrath is going to fall upon him. தேவன் சொன்னார் மனுஷனானவன் இன்னும் அதிகமான பாவமாகி பாவியாகி கொண்டே போகிறான். தேவனுடைய கோபாக்கினை அவன் மேல் விழ போகிறது. என்னுடைய கோபாக்கினை அவன் மேல் விழ போகிறது. If my wrath falls upon man, no man will be alive. என்னுடைய கோபாக்கினை மனுஷன் மேல் விழும் என்றால் எந்த மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது. So my justice demands punishment, but my love
wants to rescue man. என்னுடைய நியாயமானது தண்டனைக்குரியதா இருக்கிறது, ஆனால் என்னுடைய அன்பு அவன் மேல் கிருபை செய்யக்கூடியதா இருக்கிறது. My justice, my righteousness demands that man be punished. என்னுடைய நியாயமானது மனுஷன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அது எதிர்பார்க்கிறது, கேட்கிறது. But my love demands that he be rescued. ஆனால் என்னுடைய அன்பு அவன் எப்படியாவது மீட்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. What shall I do? நான் இப்பொழுது என்ன செய்வேன்? That's when Jesus surrendered himself. அப்பொழுதுதான் இயேசுவானவர் தன்னை தாமே அர்ப்பணித்தார். Jesus told his father, Father, I will go. இயேசுவானவர் பிதாவினிடத்தில், பிதாவே நான் போகிறேன் என்று சொன்னார். I will go to do that rescue work. அந்த மீட்பின் வேலையை செய்யும்படியாய் நான் போகிறேன். I will go to bring man back to me. மனுஷனை மறுபடியும் என்னிடத்தில் கொண்டு வரும்படியாய் நான் போகிறேன். I will go to destroy sin. பாவத்தை அழிக்கும்படியாய் நான் போகிறேன். And many years ago Jesus was born into this world. அநேக வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறந்தார். He was born as the destroyer of sin. பாவத்தை அழிக்கிறவராய் அவர் பிறந்தார். He was born in a supernatural manner. அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான விதத்தில் பிறந்தார். And because of that, hereditary sin was not able to touch him. அதன் மூலமாக தலைமுறையாய் வந்ததான அந்த பாவமானது அந்த பாவத்தால் அவரை தொட முடியவில்லை. In many ways the adversary, the devil that touched Adam, tried to touch this Jesus. ஆதாமை தொட்டதான அந்த சத்துருவானவன் அநேக வழிகளில் இயேசுவை தொட முயற்சித்தான், ஆனால் அவனால் தொட முடியவில்லை. He could not touch him. அவனால் அவரை தொட முடியவில்லை. See, in the key verse that we read, நாம் ஆரம்பத்தில் வாசித்ததான அந்த மூல வசனத்தில் we read of the works of the devil. பிசாசனுடைய கிரியைகளை பற்றி நாம் படிக்கிறோம். How powerful the devil is. பிசாசானவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன். How he is the inventor of sin. அவன்தான் பாவத்தை வெளியே கொண்டு வருகிறவன். Sin is designed in hell and thrown into the earth. பாவமானது பாதாளத்தில் வடிவமைக்கப்பட்டு உலகத்திற்குள் அது எரியப்படுகிறது. It is designed to distract man away from God and finally throw man into hell. மனுஷன் தேவனை விட்டு சிதறடிக்கப்படும்படியாகவும் மனுஷன் மறுபடியும் பாதாளத்தில் போடப்படும்படியாகவும் இந்த பாவமானது வடிவமைக்கப்படுகிறது. So sin comes up from hell, goes to earth, allures man, pulls him back to hell. எனவே பாவமானது பாதாளத்திலிருந்து வந்து பூமிக்குள் பிரவேசித்து மனுஷனுக்கு முன்பாக அது கவர்ச்சியாக இருந்து அது மறுபடியும் மனுஷனை இழுத்து அவனை மறுபடியும் இழுத்து பாதாளத்திற்குள் தள்ளுகிறது. கொண்டிருக்கும் போது அந்த சப்தமானது அதிகரித்து கொண்டே இருந்தது. In that darkness they saw that young girl who was stained with that black stain. She was whistling and walking on the road. அந்த இருட்டில் அவர்கள் பார்த்தபோது அந்த வாலிப பெண்ணானவள், அந்த கரை படிந்ததான அந்த பெண்ணானவள் அப்படி செய்து கொண்டு அந்த தெருவின் வழியாய் நடந்து போய் கொண்டிருந்தாள். What's she doing at this time of the night? இந்த இரவு வேளையில் இவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? She was so happy. ஆனால் அவள் மிகவும் மகிழ்ச்சியா இருந்தாள். And whistling and singing and walking. அவள் விசில் அடித்துக்கொண்டே பாடிக்கொண்டே சென்று கொண்டிருந்தாள். This man who came into the village decided to follow her. இந்த கிராமத்தில் வந்ததான இந்த மனுஷன் இந்த பெண்ணுக்கு பின்பாக போக வேண்டும் என்று தீர்மானித்தான். But he could not find her. ஆனால் அவனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. But he followed her and said, someone must find her, and he went to the river. அவன் அவளை பின்பாக தொடர்ந்து போய்கொண்டே இருந்தான். எப்படியாவது நான் இவளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இவள் பின்பாக போய்கொண்டிருந்தான். அவள் ஆற்றுக்கு நேராய் போய்கொண்டிருந்தாள். And finally he heard the whistling again. கடைசியாக அவனுக்கு மறுபடியும் இந்த விசில் சத்தம் கேட்டது. I have found her. ஆம், நான் அவளை கண்டுபிடித்து விட்டேன். So he went after the sound so that he can see her. அவன் அந்த சத்தத்திற்கு பின்பாக எப்படியாவது அவளை பார்த்து விட வேண்டும் என்று போய்கொண்டிருந்தான். 3 in the morning. அதிகாலையில் 3 மணி. Suddenly a wind blew. திடீர் என்று ஒரு காற்று அடித்தது. And he said he felt very afraid. அவன் மிகவும் பயந்து விட்டான். But he still kept going. ஆனால் இன்னும் அவன் தொடர்ந்து பின்பாய் போய் கொண்டிருந்தான். Suddenly the whistling stopped. திடீர் என்று அந்த விசில் சத்தம் நின்றது. The singing stopped. அந்த பாடல் நின்றது. He went close to where it came from. அந்த சத்தம் எங்கே இருந்து வந்ததோ அந்த சத்தத்திற்கு வெகு அருகில் அவன் சென்று விட்டான். He saw the woman's shoes were there. அந்த பெண்ணினுடைய காலணிகள் அங்கே இருப்பதை அவன் கண்டான். Her handbag was there. அவளுடைய கைப்பை அங்கே இருப்பதை அவன் கண்டான். But she was missing. ஆனால் அவளோ அங்கே இல்லை. What happened? என்ன நடந்தது? After that after a few days a man started whistling and going. அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு மனுஷன் இப்படி விசில் அடித்துக்கொண்டே அவன் போய் கொண்டிருந்தான். He followed him to the same place. அதே இடத்திற்கு அவன் நேராய் போய் கொண்டிருந்தான். இவனும் பின்பாய் போனான். Again a wind started blowing. மறுபடியுமாய் ஒரு காற்று அடிக்க ஆரம்பித்தது. Again the man disappeared. மறுபடியுமாய் அந்த மனுஷன் மறைந்து விட்டான். So he got a thought. எனவே இவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது.
could there be the dragon, could it be true? அந்த சர்ப்பமானது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? Is these people who are stained with that black stain getting swallowed by the dragon? இந்த கருப்பு கரை படிந்ததான இந்த ஜனங்கள் ஒருவர் பின் ஒருவராக இந்த சர்ப்பத்தினால் விழுங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ? So one day he was following a man. எனவே ஒரு நாள் அவன் ஒரு மனுஷனுக்கு பின்பாய் போய் கொண்டிருந்தான். He went ahead of the man. அவன் அந்த மனுஷனுக்கு முன்பாய் போய் கொண்டிருந்தான். Hid in among some trees. Hid among some trees. சில மரங்களுக்குள்ளே அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். And he watched on the other side of the river. அந்த ஆற்றிற்கு அந்த பக்கத்தில் அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். As he was watching, அவன் பார்த்து கொண்டிருக்கும்போது தானே he could see two yellow eyes watching him. அவன் பார்க்கும்போது இரண்டு மஞ்சள் நிற கண்கள் அவனை பார்ப்பதை அவன் பார்த்தான். There in the darkness he could see the shadow of the dragon. அந்த இருட்டில் அந்த சர்ப்பத்தினுடைய நிழலை அவனால் பார்க்க முடிந்தது. And as this man was going, இந்த மனுஷன் போய் கொண்டிருக்கும்போது தானே suddenly the dragon flew high in the sky, went down, scooped the man and disappeared. திடீரென்று அந்த சர்ப்பமானது ஆகாயத்தில் தாவி குதித்து இந்த மனுஷனுக்கு நேராக வந்து அவனை பிடித்துக்கொண்டு போய்விட்டு மறைந்து விட்டது. There is a good end to that story, but I'm not going to that. அந்த கதைக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கிறது, ஆனால் நான் அதற்குள் போக போகிறதில்லை. The dragon is killed, but I'm coming to reality. அந்த சர்ப்பமானது கொலை செய்யப்பட்டு விட்டது, ஆனால் இப்பொழுது நான் நிஜத்திற்கு வருகிறேன். This is a story, இது ஒரு கதை, but it is not a story. ஆனால் இது ஒரு கதை அல்ல. This is happening every day. இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. Every day people are being stained with that black stain of sin, something they cannot see in the body, but it is there in the soul of man. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் இந்த கருப்பான கரையாகி இந்த பாவத்தினால் கரைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சரீரத்தில் தெரியாமல், ஆனால் மனுஷனுடைய ஆத்மாவுக்குள் இருக்கிறதான கரையா இருக்கிறது. The devil is deceiving man by throwing all kinds of sins into the world. பிசாசானவன் பல வகையான எல்லா வகையான பாவங்களையும் இந்த உலகத்திற்குள் செலுத்தி மனுஷனை அவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். He hides in the darkness, but he is deceiving man, turning man away from God. அவன் இருட்டில் மறைந்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் மனுஷனை வஞ்சித்து தேவனை விட்டு மனுஷனை திருப்பி கொண்டிருக்கிறான். Every day people are being more and more deceived that sin stain is getting blacker and blacker and stinking in their lives. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் அந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் அந்த பாவத்தின் கரையானது கருப்பாக மாறி அது நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கிறது. The only thing that can wipe that stain is the blood of Jesus. அந்த கரையை அகற்றக்கூடியதான ஒரே ஒரு காரியம் இயேசுவின் இரத்தம். That's why Jesus was born. எனவே தான் இயேசு பிறந்தார். He was the only person whom sin could not touch. பாவம் தொட முடியாததான ஒரே நபர் அவர் ஒருவர்தான். He is the only person who challenged sin. அவர் ஒருவர்தான் பாவத்திற்கு விரோதமாய் சவால் விட்டார். He is the only person who really knew what sin was. பாவம் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்திருக்கிற ஒரே ஒரு நபர் அவர்தான். And he knew something had to be done to remove that sin. இந்த பாவத்தை அகற்றும்படியாக ஏதோ ஒன்று செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிந்திருந்தார். He knew what sin was. பாவம் என்றால் என்ன என்று அவர் அறிந்திருந்தார். And sin knew who he was. பாவமும் கூட அவர் யார் என்று அறிந்திருந்தது. During the days he walked on earth, there was a big war between sin and him. எனவே அவர் இந்த பூமியில் இந்த நடந்து கொண்டிருக்கும்போது பாவத்திற்கும் அவருக்கும் இடையே போராட்டம் இருந்தது. Sin tried to catch him somehow. எப்படியாவது பாவமானது அவரை பிடித்து விட வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருந்தது. Sin entered into human beings. பாவமானது மனுஷர்களுக்குள் பிரவேசித்தது. Those human beings started hating him. அந்த மனுஷர்கள் அவரை பகைக்க ஆரம்பித்தார்கள். What wrong did Jesus do so that people might hate him? ஜனங்களானவர்கள் இயேசுவை பகைப்பதற்கு இயேசு என்ன தவறு செய்தார்? He went and healed the sick. அவர் போய் வியாதியஸ்தரை குணமாக்கினார். He cleansed lepers. அவர் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணினார். Delivered people who were possessed with devils. பிசாசுகளால் ஆட்கொள்ளப்பட்டதான ஜனங்களை அவர் விடுவித்தார். Fed people who were hungry. பசியாய் இந்த ஜனங்களை போஷித்தார். Turned people's sadness and made them happy. மனுஷர்களுடைய துக்கங்களை மாற்றி சந்தோஷம் உள்ளவர்களாய் மாற்றினார். Raised dead people back to life. மரித்த ஜனங்களை உயிரோடு எழுப்பினார். Gave peace into the hearts of men. மனுஷர்களுடைய இருதயத்திற்கு நிம்மதியை கொடுத்தார். Does the Bible record or history record of Jesus beating anyone? இயேசு யாராவது ஒருவரை அடித்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறதா, இல்லாவிட்டால் வேதம் சொல்லுகிறதா? He scolded his own disciples who tried to do that with other people. மற்ற ஜனங்களுக்கு அந்த காரியத்தை செய்ய போனதான அந்த சீஷர்களை அவர் கடிந்து கொண்டார். Jesus did only good. இயேசுவானவர் நன்மை மாத்திரம்தான் செய்தார். People still hated him. ஆனால் ஜனங்களோ இன்னும் அவரை பகைத்துக் கொண்டிருந்தார்கள். Why? ஏன்? That is sin. அதுதான் பாவம். Sin makes man hate God without reason. பாவமானது மனுஷனை காரணம் இல்லாமலே தேவனை பகைக்கும்படியாய் செய்து விடுகிறது. And so man hated God without reason. எனவே மனுஷன் தேவனை காரணம் இல்லாமலேயே பகைக்க ஆரம்பித்தார். They hated Jesus without reason. அவர்கள் இயேசுவை காரணம் இல்லாமல் பகைத்தார்கள்.
because his preaching hit at their sin. அவருடைய போதகமானது அவருடைய பாவத்தை தட்டிவிட்டபடியினால், his preaching condemned sin. அவருடைய போதகமானது பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பு செய்தது. his preaching called them away from sin. அவருடைய போதகமானது அவர்களை பாவத்திலிருந்து அழைத்தது. and their sin did not like that preaching. அந்த பாவமானது அவருடைய போதகத்தை விரும்பவில்லை. so kill him, the preaching will end. எனவே அவரை கொலை செய்து விடுங்கள், பிரசங்கம் நின்றுவிடும். so they looked for a chance. எனவே அவர்கள் ஒரு தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். they got the chance. அவர்களுக்கு அந்த தருணமும் வந்தது. they raised up false witnesses. அவர்கள் பொய் சாட்சிகளை எழுப்பினார்கள். and no one was looking in the middle of the night, they accused him. ஒருவரும் பார்க்காமல் இருக்கும்போது அந்த ராத்திரி வேளையில் அவர்கள் அவரை குற்றப்படுத்தினார்கள். they condemned him to death. அவரை மரணத்திற்காய் குற்றப்படுத்தினார்கள். they bound him. அவரை கட்டினார்கள். they stood around him. அவரை சுற்றிலும் நின்றார்கள். they accused him. அவரை குற்றப்படுத்தினார்கள். and they said he is worthy of death. இவர் மரணத்திற்கு பாத்திரர் என்று சொன்னார்கள். and they said let him be crucified. இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார்கள். so they took him away. எனவே அவர்கள் அவரை கொண்டு சென்றார்கள். that good Jesus who did only good things, they took him away. நன்மையான காரியங்களை செய்ததான அந்த நல்ல இயேசுவை அவர்கள் கொண்டு சென்றார்கள். they made him carry a heavy cross that no human being could carry. ஒரு மனுஷனாலும் சுமக்க கூடாததான ஒரு பெரிய பலுவான சிலுவையை அவர் சுமக்கும்படியாய் செய்தார்கள். they lashed him 40 times unjustly for no fault he had done. அவர் எந்த குற்றமுமே செய்யாமல் இருக்க 40 முறை அநியாயமாய் அவரை அடித்தார்கள். why did Jesus allow that? ஏன் இயேசு இதை அனுமதித்தார்? there's a reason. ஒரு காரணம் உண்டு. how did Jesus get the strength to bear all that? இந்த எல்லா காரியங்களையும் சகித்துக் கொள்ளும்படியாக இயேசுவுக்கு எப்படி பலம் வந்தது? how did Jesus get the power to take so much? இவ்வளவு காரியங்களையும் தாங்கிக் கொள்ளும்படியாக இயேசுவுக்கு எப்படி முடிந்தது? you are a human being. நீங்கள் ஒரு மனுஷர். if someone in your office or someone in your workplace or some neighbor scolds you and keeps on scolding you, how much will you bear it? உங்களுடைய அலுவலகத்திலோ இல்லாவிட்டால் வேலை ஸ்தலத்திலோ யாரோ ஒரு நபர் உங்களை திட்டிக் கொண்டு தொடர்ந்து திட்டிக் கொண்டே இருப்பார் என்றால் நீங்கள் எவ்வளவு நாள் பொறுப்பீர்கள்? once, twice, thrice. after that you will show who you are. ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை, அதற்கு பிறகு நீங்கள் யார் என்று காட்டுவீர்கள். Jesus could have shown who he was. இயேசுவானவர் தாம் யார் என்று காட்டி இருந்திருக்கலாம். you mortal human beings, I created you and this is how you treat me, and he could have showed how all his power. அழிவுக்குரிய மனுஷர்களாகிய நீங்கள், நான் தான் உங்களை உண்டாக்கினேன் என்று அவர் சொல்லி அவர் யார் என்று தம்மை காண்பித்திருந்திருக்கலாம். he said this, I created you and this is what you do to me. நான் உங்களை உண்டாக்கினேன், ஆனால் எனக்கு இதை தான் நீங்கள் செய்கிறீர்களா? now I'm going to show you who I am. இப்பொழுது நான் யார் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். he never said those words. அவர் ஒருபோதும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உச்சரிக்கவே இல்லை. he never showed his power. அவர் ஒருபோதும் தம்முடைய வல்லமையை காண்பிக்கவில்லை. why did he silently take all that punishment as though he was really a criminal? அவர் ஏதோ உண்மையான குற்றவாளியை போல ஏன் மௌனமாய் இந்த இத்தனை தண்டங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார்? they lashed him 40 times. 40 முறை அவரை சவுக்கால் அவர்கள் அடித்தார்கள். and they tore his body apart. அவருடைய சரீரத்தை அவர்கள் கிழித்தார்கள். the Bible says they could see his bones, all his flesh was removed. வேதம் சொல்லுகிறது அவருடைய சதை முற்றிலுமாய் அகற்றப்பட்டபடியினால் அவருடைய எலும்புகள் வெளியே தெரிந்தது என்று. finally they made him carry that cross. கடைசியாக அந்த சிலுவையை சுமக்கும்படியாய் செய்தார்கள். and they crucified him. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். they put huge spikes into his hands. பெரிய ஆணிகள் போன்றதான கம்பிகளை அவருடைய கரங்களில் அவர்கள் பாய்ச்சினார்கள். and nailed him to that cross. அந்த சிலுவையில் அவரை அறைந்தார்கள். and nailed his feet to that cross. அவருடைய கால்களை அந்த சிலுவையில் அறைந்தார்கள். and lifted him up and erected the cross. அந்த சிலுவையை உயர்த்தி அந்த சிலுவையை நேராய் நிமிர்த்தினார்கள். and made fun of him. அவரை பார்த்து கிண்டலும் பரியாசமும் செய்தார்கள். he said that he is come to save others, he cannot save himself. மற்றவர்களை ரட்சிக்கும்படியாய் இவர் வந்தார், ஆனால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. hey you man hanging on that cross, if you are the son of God, come down. மனுஷனே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறவரே, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வாரும். you said your savior, come down, we'll believe you. நீர் இரட்சகர் என்று சொன்னீரே, இப்பொழுது இறங்கி வாரும், அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம். there Jesus was bleeding. அப்பொழுது இயேசுவுக்கு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. they put a crown made of thorns and put it on his head just to show that he was a king. முள்ளுகளினால் செய்யப்பட்டதான ஒரு கிரீடத்தை செய்து அவருடைய தலையின் மேல் வைத்தார்கள், அவர் ஒரு ராஜா என்று தெரிவிக்கும்படியாக. those who passed by made fun of him. அந்த வழியாய் கடந்து சென்றவர்கள் அவரை பார்த்து பரியாசம் செய்தார்கள். and Jesus hanging on that cross bleeding. இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார், அவருடைய சரீரத்தில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. why did he take all that? அவர் ஏன் இத்தனையும் சகித்துக் கொண்டார்? I told you in the beginning. ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். the father told his son
my wrath is going to fall on man. பிதாவானவர் தம்முடைய குமாரனிடத்தில் என்னுடைய கோபாக்கினை மனுஷன் மேல் விழப்போகிறது. But if man takes my wrath, he will not stand it. Every man will be destroyed. ஆனால் மனுஷனுடைய கோபாக்கினை மனுஷன் மேல் விழும் என்றால் அவனால் தாங்க முடியாது, எல்லா மனுஷனும் அழிந்து போவார்கள். Jesus said, "No, Father, I will go." இயேசுவானவர் இல்லை பிதாவே நான் போகிறேன் என்று சொன்னார். So as the Father's wrath came down on man, எனவே அந்த பிதாவினுடைய கோபமானது மனுஷன் மேல் வரும்போது தானே Jesus went in between man and that wrath and took that wrath upon himself. இயேசுவானவர் அந்த கோபாக்கனைக்கும் மனுஷனுக்கும் நடுவே சென்று அந்த கோபாக்கனை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். That is the picture of the cross. இதுதான் சிலுவையின் சித்திர காட்சி. The wrath of God falling on man is the picture of the cross. தேவனுடைய கோபாக்கனையானது மனுஷன் மேல் விழுகிறதான அந்த காட்சி தான் சிலுவையின் சித்திர காட்சி. Dear brother, dear sister, you and I are supposed to be on that cross. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, நீங்களும் நானும் தான் அந்த சிலுவையில் இருந்திருக்க வேண்டும். You and I should have been lashed. நீங்களும் நானும் தான் சாட்டையால் அடி வாங்கி இருந்திருக்க வேண்டும். You and I should have been nailed. நீங்களும் நானும் தான் ஆணிகளினால் கடாவப்பட்டிருந்திருக்க வேண்டும். You and I should have been killed. நீங்களும் நானும் தான் கொலை செய்யப்பட்டிருந்திருக்க வேண்டும். But Jesus said no. ஆனால் இயேசுவோ வேண்டாம் என்று சொன்னார். And he went and took that punishment. அவர் போய் அந்த தண்டனை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். What are we doing? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Still busy about ourselves. இன்னும் நம்மை பற்றியே நாம் அலுவலாய் இருக்கிறோம். No time for God. தேவனுக்கு என்று நேரம் இல்லை. Look at the love of God for man. தேவன் மனுஷன் மேல் வைத்ததான அன்பை பாருங்கள். From looking at it this from another angle. இதை இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கும்போது here we see Jesus hanging on the cross. இங்கு இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். Sin stirred up some human beings. பாவமானது சில மனுஷரை தூண்டி விட்டது. And said, I want to get rid of this man. நான் இந்த மனுஷனை விட்டு அகன்று போக வேண்டும். And sin got those human beings and they tried to get rid of this preacher Jesus. அந்த பாவமானது சில மனுஷர்கள் மேல் ஆட்கொண்டு இந்த இயேசுவாகிய இந்த பிரசங்கியாரை அகற்ற வேண்டும் என்று செய்து சொன்னது. And they nailed him to the cross. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். Sin thought it succeeded. பாவமானது ஏதோ அது ஜெயித்து விட்டது என்று நினைத்துக் கொண்டது. Sin thought it got rid of the preacher. பாவமானது பிரசங்கியாரை அகற்றி விட்டது என்று நினைத்துக் கொண்டது. But what happened? ஆனால் என்ன நடந்தது? On the other hand, மற்றொரு பக்கத்தில் he was the one who got hold of sin. அவர்தான் பாவத்தை பிடித்தவராயிருந்தார். When sin thought it got him, actually he got it. பாவமானது அவரை பிடித்துக் கொண்டோம் என்று நினைத்திருக்க உண்மையிலே இயேசுவானவர் பாவத்தை பிடித்தார். From Calvary, a power has been generated to turn man back to God. கல்வாரியிலிருந்து ஒரு வல்லமையானது மனுஷனானவன் மறுபடியுமாய் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று உருவானது. Shall we all close our eyes for a minute? நாம் யாவரும் ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோம். Right now in the presence of God. இப்பொழுதுதான் தேவனுடைய சமூகம் இங்கே இருக்கிறது. Let us all go to Calvary. நாம் யாவரும் கல்வாரிக்கு போவோம். That's the only place in the world where sin has there is an answer to sin. பாவத்திற்கு ஒரு பதில் இருக்கும் என்றால் முழு உலகத்திலும் இருக்கிற ஒரே ஒரு இடம் கல்வாரி தான். That's the only place in the world where sin has been captured. முழு உலகத்திலும் பாவம் சிறைபிடிக்கப்பட்டதான ஒரே இடம் கல்வாரி. We'll all go there now. நாம் யாவரும் கல்வாரிக்கு போவோம். We are going to see Jesus hanging on the cross. இயேசுவானவர் சிலுவையில் அறைந்திருக்கிறதான அந்த காட்சியை நாம் பார்க்க போகிறோம். What is there in Calvary? What is there so powerful to change man's ways? மனுஷனுடைய வழிகளை மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த கல்வாரியில் என்ன வல்லமை இருக்கிறது? Just like sin has the power to take man away from God. எப்படி பாவத்திற்கு மனுஷனை தேவனை விட்டு பிரிப்பதற்கு வல்லமை இருந்ததோ, In Calvary there is a love that pulls man back to God. கல்வாரியிலும் ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அன்பானது மனுஷனை மறுபடியுமாய் தேவன் பக்கமாய் இழுக்கிறது. Man, do you love me? மனுஷனே நீ என்னை நேசிக்கிறாயா? Man, will you turn to me? மனுஷனே நீ என் பக்கம் திரும்புவாயா? Man, see how much I love you. மனுஷனே நான் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன் என்று நீ பார். I died so that you might not die. நீ மரிக்க கூடாது என்பதற்காக நான் உனக்காய் மரித்தேன். Have you seen hell? நீ பாதாளத்தை பார்த்திருக்கிறாயா? Have you seen the fire of hell? அந்த நரக அக்கினியை பார்த்திருக்கிறாயா? Do you know that's the place you are going to? நீ போகிற இடம் அந்த இடம்தான் என்று உனக்கு தெரியுமா? You have not seen it, but I have seen it. நீ அந்த இடத்தை பார்க்கவில்லை, ஆனால் நான் பார்த்திருக்கிறேன். I don't want you to go there, man. மனுஷனே நீ அங்கே போக கூடாது. If you go there, you cannot bear it. மனுஷனே நீ அங்கே போவாய் என்றால் உன்னால் தாங்க But முடியாது. your sin is attracting you to that place. ஆனால் பாவமோ அந்த இடத்திற்கு நீ போகும்படியாய் உன்னை கவர்ந்து இழுக்கிறது. But to pull you back to myself. மறுபடியுமாய் நான் உன்னை என் பக்கமாய் இழுத்துக் To கொள்ளும்படியாக, show you how much I love you. நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று உன்னிடத்தில் சொல்லும்படியாக, Here I am hanging on the cross for you, my child. என்னுடைய பிள்ளையே, இதோ உனக்காக நான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன்.
Are you still going to run away? நீ இன்னும் என்னை விட்டு ஓடி போக போகிறாயா? Are you still going to run away? நீ இன்னும் என்னை விட்டு ஓடி போக போகிறாயா? Oh brother, sister who is standing on the road listening to these words. சாலை நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சகோதரனே சகோதரியே, Jesus died for you too. இயேசுவானவர் உங்களுக்கும் மரித்திருக்கிறார். Whatever religion you belong to, Jesus loves you too. நீங்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு உங்களுக்காகவும் மரித்திருக்கிறார். You may say there is no God, but Jesus loves you too. தேவன் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஆனால் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். He died on the cross for you. அவர் சிலுவையில் உங்களுக்காய் மரித்தார். Today as these words are spoken, இன்று இந்த வார்த்தைகள் பேசப்படும்போது தானே I believe that the power of Calvary is working in the hearts of people. தன்னுடைய இருதயத்தில் இந்த கல்வாரியின் வல்லமையானது கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். The love of Calvary is breaking the power of sin in Dindukal. கல்வாரியின் அன்பானது இந்த திண்டுக்கல் இருக்கிற பாவத்தின் வல்லமையை முறித்துக் கொண்டிருக்கிறது. Everywhere sin is holding power over human beings. எல்லா இடங்களிலும் பாவமானது மனுஷர்கள் மேல் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. It's holding power over parents. அது பெற்றோர்கள் மேல் அந்த அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. Holding power over young people. வாலிப ஜனங்கள் மேல் அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. Holding power over rich and poor. ஐஸ்வர்யவான்கள் மேலும் ஏழைகள் மேலும் அந்த அதிகாரமானது செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Sin is ruling over educated and illiterate. பாவமானது படித்தவர்கள் மத்தியிலும் படிக்காதவர்கள் மத்தியிலும் கிரியை செய்கிறது. Sin is holding power over high ranking officials. பாவமானது உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் அது கிரியை செய்கிறது. But sin trembles before Jesus of Calvary. ஆனால் பாவமானது கல்வாரியின் இயேசுவுக்கு முன்பாய் நடுங்குகிறது. Today as you meditate on that vision of Calvary, இன்று நீங்கள் அந்த கல்வாரியின் தரிசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும்போதுதான், today in this place where a few people are gathered, சில ஜனங்கள் கூடியிருக்கிற இந்த இடத்தில் இன்று sin is trembling. பாவமானது நடுங்கிக் கொண்டிருக்கிறது. What no human being could control, எந்த மனுஷனாலும் அடக்க முடியாததான அந்த காரியம், what no science could change, விஞ்ஞானத்தால் மாற்ற முடியாததான, what no human wisdom could change, எதை மனுஷ ஞானத்தினால் மாற்ற முடியாமல் இருக்கிறதோ, what no human power could change, எதை மனுஷனுடைய வல்லமையினால் மாற்ற முடியாமல் இருக்கிறதோ, today Calvary has brought under control. இன்று கல்வாரியானது தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கிறது. This evening, இந்த மாலை if வேளையில் there's anyone in this place under the power of sin, பாவத்தின் வல்லமையின் கீழ் இந்த இடத்தில் யாராவது ஒருவர் இருக்கிறீர்களா? come to Jesus. இயேசுவினிடத்தில் வாருங்கள். Come to Jesus who's hanging on Calvary. கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிறதான அந்த இயேசுவினிடத்தில் வாருங்கள். There you can settle your sin. அங்கே நீங்கள் உங்கள் பாவத்தை தீர்த்து விடலாம். There he has the power to pull you back to God. மறுபடியுமாய் தேவனிடத்தில் இழுக்கக்கூடியதான வல்லமை அவர் உங்களுக்கு அங்கே Oh, வைத்திருக்கிறார். you don't know how much he loves you. அவர் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். That blood can remove the black stain from your soul. அந்த இரத்தமானது உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிறதான அந்த கருப்பான கரையை அகற்றக்கூடியதா இருக்கிறது. That blood can save you from the clutches of the dragon who's waiting to swallow you. உங்களை விழுங்கும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறதான அந்த சர்ப்பத்தினுடைய பிடியில் இருந்து அந்த இரத்தமானது உங்களை காக்கக்கூடியதா இருக்கிறது. That blood is able to make you a holy man, a holy woman, and take you to be with Jesus forever. அந்த இரத்தமானது உங்களை பரிசுத்த புருஷனாகவும் பரிசுத்த ஸ்திரீயாகவும் மாற்றி இயேசுவோடு கூட நித்தியமாய் இருக்கும்படியாய் உங்களுக்கு உதவி செய்யும். Right now with our eyes closed, இப்பொழுது தானே நம்முடைய கண்கள் மூடின வண்ணம், there are some here who have already experienced the love of Calvary. இங்கே சிலர் ஏற்கனவே கல்வாரியின் அன்பை அனுபவித்தவர்கள் இருக்கிறார்கள். There are some here who have already been attracted by Jesus of Calvary. ஏற்கனவே கல்வாரியின் இயேசுவினால் ஈர்க்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள். We who have experienced that power of Calvary, அந்த கல்வாரியின் அனுபவத்தை அனுபவித்தவர்கள், we who have experienced that love of Calvary, அந்த கல்வாரியின் அனுபவத்தை அனுபவித்ததான நாம், we all have not come here to listen to a gospel message. நாம் யாவரும் ஏதோ ஒரு சுவிசேஷத்தை செய்தியை கேட்கும்படியாய் வரவில்லை. We have come to do a ministry. நாம் ஒரு ஊழியத்தை செய்யும்படியாய் வந்திருக்கிறோம். Today there are people who need that love like we have experienced. நாம் அனுபவித்ததான அதே அன்பு தேவைப்படுகிறதான ஜனங்கள் இருக்கிறார்கள். Today as the love of Calvary is moving in our midst, கல்வாரியின் அன்பு நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கும் போது தானே, as the power of Calvary is operating in our midst, கல்வாரியின் வல்லமையானது நம் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கும் போது தானே, we have already experienced the power. Let us all join together. நாம் ஏற்கனவே அந்த வல்லமையை அனுபவித்திருக்கிறோம். நாம் யாவரும் ஒன்றாய் சேர்ந்து கொள்வோம். We are going to get together and break the power of sin operating in the hearts of people in Dindukal. இப்பொழுது நாம் யாவரும் ஒன்றாக சேர்ந்து திண்டுக்கல் ஜனங்கள் மத்தியில் கிரியை செய்கிறதான அந்த பாவத்தின் வல்லமையை முறிக்க போகிறோம். This power of Calvary is the greatest power in the universe.
இந்த கல்வாரியின் வல்லமையானது அண்ட சராசரத்திலும் மகத்தான பெரிய வல்லமை. It's more powerful than every sin in this world. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவத்தை காட்டிலும் அது மகா வல்லமை உள்ளது. Today that power is operating in this place. இன்று அந்த வல்லமையானது இந்த இடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. It's operating in the hearts of the believers. அது விசுவாசிகளுடைய இதயத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. It's operating in the hearts of the workers. அது தேவ ஊழியர்களுடைய இதயத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. We are all going to get together now. நாம் யாவரும் இப்பொழுது ஒன்றாய் சேர்ந்து கொள்ள போகிறோம். We are all going to get together now. நாம் யாவரும் இப்பொழுது ஒன்றாய் சேர்ந்து கொள்ள போகிறோம். We are going to crush the power of that sin. அந்த பாவத்தினுடைய வல்லமையை இப்பொழுது நாம் மிதிக்க போகிறோம். I believe there's a power leaving this place. இந்த இடத்திலிருந்து ஒரு வல்லமை அகன்ற போவதை நான் விசுவாசிக்கிறேன். There's a power proceeding from this place. இந்த வல்லமை இந்த இடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படுவதை நான் விசுவாசிக்கிறேன். It's going to fight with the powers of darkness in this place. இந்த இடத்தில் இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகளோடு கூட போய் அது போராட போகிறது. It's going to fight with the dragon working in this place. இந்த இடத்தில் கிரியை செய்கிறதால அந்த சர்ப்பத்தோடு கூட அது சண்டை போட போகிறது. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, listen 1 minute. ஒரு நிமிடம் கவனியுங்கள். Do you know every minute about 100 people are dying in this world? இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஏறக்குறைய 100 ஜனங்கள் மரிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? Latest statistics, every minute 102 people are dying. சமீபத்தில் வந்ததான புள்ளி விவரத்தின்படி ஒவ்வொரு நிமிடமும் 102 ஜனங்கள் மரிக்கிறார்கள். Where are they going? அவர்கள் எங்கே போகிறார்கள்? Babies are dying. குழந்தைகள் மரிக்கிறார்கள். Children are dying. பிள்ளைகள் மரிக்கிறார்கள். Youths are dying. வாலிபர்கள் மரிக்கிறார்கள். Just 2 days, 3 days after marriage, people are dying. கல்யாணமாகி 2 நாள் 3 நாள் ஆனவர்கள் மரிக்கிறார்கள். People are dying with children in their womb. ஜனங்கள் தங்கள் கருவில் குழந்தைகளை வைத்தவர்களாக மரித்து விடுகிறார்கள். Old men are dying. வயதானவர்கள் மரிக்கிறார்கள். The dragon is very busy. அந்த சர்ப்பமானது மிகவும் அலுவலாய் இருக்கிறது. Staining the souls of people. ஜனங்களுடைய ஆத்துமாக்களை கரைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. Taking them to that place of godless eternity. தேவன் இல்லாததான அந்த நித்தியத்திற்குள் அது கொண்டு போய் கொண்டிருக்கிறது. Hell is very busy today. பாதாளமானது இன்று மிகவும் அலுவலாய் இருக்கிறது. As I speak now, some soul is being thrown into hell. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் போதுதானே சில ஆத்துமாக்கள் பாதாளத்துக்குள் எரியப்பட்டு கொண்டிருக்கிறது. Who is there to rescue them? அவர்களை பாதுகாப்பது மீட்பது யார்? Only Jesus of Calvary. கல்வாரியின் இயேசு மட்டும்தான். So let us all go to Jesus of Calvary. எனவே நாம் யாவரும் அந்த கல்வாரியின் இயேசுவினிடத்தில் போவோம். Let us all now claim that love of Calvary. நாம் யாவரும் அந்த கல்வாரியின் அன்பை உரிமை பாராட்டுவோம். Let's all ask for that power of Calvary. நாம் யாவரும் அந்த கல்வாரியின் வல்லமைக்காய் கேட்போம். People as they die should go to heaven. ஜனங்கள் மரிக்கும்போது அவர்கள் பரலோகத்திற்கு போக வேண்டும். In Dindigul the power of sin should be crushed. திண்டுக்கல்லில் பாவத்தின் வல்லமையானது நசுக்கப்பட வேண்டும். In Dindigul the power of sickness should be crushed. திண்டுக்கல்லில் வியாதியின் வல்லமையானது நசுக்கப்பட வேண்டும். In Dindigul the power of witchcraft should be crushed. திண்டுக்கல்லில் மந்திரவாதத்தின் வல்லமையானது நசுக்கப்பட வேண்டும். Dear believer, அருமையான விசுவாசியே, you have that power. உங்களுக்கு அந்த வல்லமை உண்டு. You have that authority. உங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. Because you have Jesus of Calvary in you. ஏனென்றால் கல்வாரியின் இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரே. Greater is he that is in you than he that rules in Dindigul. திண்டுக்கல்லில் ஆளுகை செய்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். Greater is he that is in you than he that rules in the world. உலகத்தில் ஆளுகை செய்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். You can crush the power of the adversary. அந்த எதிராளியுடைய வல்லமையை நீங்கள் மிதித்து போடலாம். Use that power now. அந்த வல்லமையை இப்பொழுது பயன்படுத்துங்கள். Give room to that power now. அந்த வல்லமைக்கு இப்பொழுது இடம் கொடுங்கள். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the holy name of Jesus. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில். In the powerful name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். In the terrible name of Jesus. இயேசுவின் பயங்கரமான நாமத்தில். We bind the power of sin. நாங்கள் பாவத்தின் வல்லமையை We கட்டுகிறோம். bind the power of sickness. நாங்கள் வியாதியின் வல்லமையை கட்டுகிறோம். Get out of Dindigul in Jesus name. இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசுகளை ஓட்டும்படியாக நாங்கள் கட்டுகிறோம். Get out of Dindigul in Jesus name. இயேசுவின் நாமத்தில் திண்டுக்கல்லை விட்டு நீங்கள் வெளியே போங்க. Get out of the hands of people in Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுடைய கரங்களை விட்டு நீங்கள் வெளியே போங்கள். This place belongs to Jesus. இந்த இடமானது இயேசுவுக்கே சொந்தம். India belongs to Jesus. இந்தியா இயேசுவுக்கு சொந்தம். This world belongs to Jesus. இந்த உலகம் இயேசுவுக்கு சொந்தம். Let the love of Calvary overcome. கல்வாரியின் அன்பு ஜெயிப்பதாக. Let the blood of Jesus overcome. இயேசுவின் இரத்தம் ஜெயிப்பதாக. Let the love of Jesus overcome. இயேசுவின் அன்பு ஜெயிப்பதாக.